அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட அரசாங்கத்தால தடை செய்யப்பட்ட ரம்மி ஃபேண்டசி கிரிக்கெட் எல்லாம் விட ஒரு மிகப்பெரிய மோசடியை குக்கு டிவி மாதிரியான ஆப்ஸ் யூபிஐ ஆட்டோபே மூலமா பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? பல பேர் இந்த ஆப்போட ஆடை பார்த்துருப்பீங்க. குக்கு டிவியில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு ஷோவோட சீனை தான் இவங்க ஆடா காமிச்சு இந்த ஷோவை நீங்க ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு குக்கு டிவியை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நானுமே இந்த ஆடை பல தடவை பார்த்துருக்கேன். அப்படி பார்த்துட்டு சாதாரணமாக கடந்து போகும்போது இதே ஆடை பார்த்து பல பேர் அவங்களோட காசையும் இழந்திருக்காங்க. ஒரு சாதாரண ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மை எதுக்காக ரம்மி அப்புறம் ஃபேண்டசி கிரிக்கெட்டோடலாம் கம்பேர் பண்ணி இவ்வளோ சீரியஸாக பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா இந்த வீடியோவில் குக்கு டிவி ஆப்னா என்ன, இவங்க எந்த மாதிரியான கண்டென்ட் எல்லாம் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்க, அப்படி இவங்க ஸ்ட்ரீம் பண்ணக்கூடிய கண்டென்ட்டோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குது, நம்ம பே பண்ணக்கூடிய அமௌண்ட்டுக்கு இந்த ஆப் ஒர்த்து தானே அப்படிங்கிற எல்லாத்தையுமே நான் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்க்கறது மூலமா உங்களுக்கும் இதோட சீரியஸ்னஸ் புரியும் அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெபிகோ லேப்ஸ் அப்படிங்கிற கம்பெனியோட ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் தான் இந்த குக்கு டிவி ஆப். நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பரிச்சயமான குக்கு எஃப்எம் அப்படிங்கிறதும் இதே மெபிகோ லேப்ஸோட ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் தான். இவங்க இந்த குக்கு டிவியை 2024 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. குக்கு எஃப்எம் எப்படி ஆடியோ புக்ஸுக்கான ஒரு பிளாட்ஃபார்மா இருக்குதோ அதே மாதிரி குக்கு டிவி அப்படிங்கிறது மைக்ரோ டிராமாஸை ஸ்ட்ரீம் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். இன்ஸ்டாகிராம்ல இவங்க காமிக்கக்கூடிய ஆடெல்லாம் பார்க்கும்போது இது ஏதோ பெரிய சீரியஸா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். ஆனா உண்மையிலேயே மைக்ரோ டிராமாஸ் அப்படிங்கிறது வழக்கமா நம்ம பார்க்கக்கூடிய சீரியல்ஸ் எல்லாம் விட டூரேஷன் ரொம்பவே கம்மியா இருக்கக்கூடியது தான். நான் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஓபன் பண்ணதுமே நம்ம துல்கர் தான் வந்து பேசிட்டு இருந்தாரு. நீங்களுமே கண்டிப்பா இவர் என்ன பேசுறாரு அப்படிங்கிறத ஃபுல்லா பாத்துருங்க. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, குக்கு டிவியோட பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனுக்கான 7 days ஃப்ரீ ட்ரையலுக்கு நீங்க வெறும் ₹2 பே பண்ணா போதும். உங்களால இதுல இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டையுமே பாத்துக்க முடியும். அப்படி நீங்க பே பண்ணக்கூடிய அந்த ₹2 உடனே உங்களுக்கு ரீஃபண்ட் கொடுக்கறதாவும் சொல்லியிருக்காங்க. ஆனா எனக்கு இப்போ வரைக்குமே அந்த ₹2க்கான ரீஃபண்ட் கிடைக்கவே இல்லை. நீங்க இந்த ₹2 பே பண்ணும்போதே இது கூடவே சேர்த்து 3 மாசத்துக்கு ₹499 அப்படிங்கிற ஆட்டோ பேயை எனேபிள் பண்ணி விட்டுருவாங்க. அதனால நீங்க அந்த ட்ரையல் பீரியட்ல இந்த ஆப்பை யூஸ் பண்ணும்போதே இதுல இருக்கக்கூடிய கண்டென்ட் எதுவுமே உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க இந்த ஆட்டோ பேயை கண்டிப்பா கேன்சல் பண்ணி ஆகணும். அதை எப்படி கேன்சல் பண்றது அப்படிங்கிறத எண்டில் சொல்றேன். ஒருவேளை இதுல இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சி போய் நீங்க ஆட்டோ பேயை கேன்சல் பண்ணாம இருந்தாலும் சரி, இல்ல பிடிக்காம ஆட்டோ பேயை கேன்சல் பண்ணாம இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலுமே 7 daysக்கு அப்புறமா உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து ₹499 இவங்க டெபிட் பண்ணிடுவாங்க. இந்த ₹499 வச்சு உங்களால 3 மாசத்துக்கு இதுல இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாத்தையுமே HD குவாலிட்டியில 4 டிவைஸ் வரைக்கும் ஸ்ட்ரீம் பண்ணிக்க முடியும். அதோட மட்டும் இல்லாம ஆஃப்லைன்ல டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கிறதுக்கான ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்போட சப்ஸ்கிரிப்ஷன் காஸ்ட்டை பார்க்கும்போது பிரைம் வீடியோஸ், நெட்ஃபிளிக்ஸ் ரேஞ்சுக்கு இவங்க சார்ஜ் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா இதுல இருக்கக்கூடிய கண்டென்ட் குவாலிட்டியா இருக்கட்டும், ஸ்டோரியா இருக்கட்டும், எல்லாமே வேற லெவல்ல இருக்க போகுதுன்னு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட தான் இந்த ஆப்புக்கான பிரீமியம் சப்ஸ்கிரிப்ஷனோட ட்ரையலை ஆக்டிவேட் பண்ணேன். அப்படி ஆக்டிவேட் பண்ணி 1 hourக்குள்ளேயே இவங்க அதிகமா ப்ரொமோட் பண்ணக்கூடிய இந்த சீரீஸை ஃபுல்லா பார்த்து முடிச்சிட்டேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இது ஒரு மைக்ரோ டிராமாஸ்க்கான பிளாட்ஃபார்மா இருக்கிறதுனாலயே இதுல இருக்கக்கூடிய எல்லா ஷோவோட ஒரு எபிசோடுக்கான மேக்சிமம் டூரேஷன் அப்படிங்கிறதே 2 நிமிஷம் தான். அதனாலேயே நிறைய எபிசோடு அப்படிங்கிறது 1 to 1.5 minute டூரேஷன்ல தான் இருக்குது. இந்த டூரேஷன்லயே இவங்க ஸ்டார்டிங்ல ஒரு 5 to 10 செகண்டுக்கு ரீகேப், அப்புறம் எண்டிங்ல நெக்ஸ்ட் எபிசோடுக்கான லீட்லாம் கொடுக்கறதுனாலயே இன்ஸ்டால இந்த சீரீஸை பார்க்கும்போது இது ஒரு மிகப்பெரிய சீரீஸ் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆனாலும் உண்மையிலேயே இதுல இருக்கக்கூடிய கண்டென்ட் அப்படிங்கிறது வெறும் 1 hourக்கான கண்டென்ட் மட்டும் தான். இந்த 1 hourக்கான கண்டென்ட்டாச்சும் உருப்படியா இருக்குதான்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆரம்பத்துல ஒரு 2-3 எபிசோடு மட்டும் கொஞ்சம் ஸ்டோரி லைனோட பாக்குற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா வரக்கூடிய எந்த எபிசோட்லயுமே கதை எங்கேயுமே நகரவே இல்லை. ஒரு சில தமிழ் சீரியல் மாதிரி ஒரே சீனை 10-15 எபிசோடுக்கு இழுத்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய மற்ற எபிசோடுக்கும் அதே மாதிரி வேற ஒரு சீனை இழுத்து வச்சிருக்காங்க. இந்த மாதிரி முழுசா 10 எபிசோடு கூட தேராத ஒரு கண்டென்ட் எடுத்து அதை 40 எபிசோடுக்கு மேல ஜவ்வா இழுத்து வச்சிருக்காங்க. வயசானவங்க ரெகுலரா சீரியல் பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த கண்டென்ட் எல்லாமே பிடிக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா ஒரு 5-6 எபிசோடுக்கு மேல என்னால இதை சுத்தமா பார்க்க முடியல. ரிவ்யூ பண்ண வேண்டியிருக்கேன்னு சொல்லிட்டு தான் ஃபுல்லா கஷ்டப்பட்டு இதை பார்த்து முடிச்சேன். சரி,
இந்த ஷோ தான் எப்படி இருக்குது, மற்ற ஷோலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலான்னு பார்க்கும்போது ஒரே மாதிரியான ஸ்டோரி லைனோட இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ஷோவை என்னால் பார்க்க முடிஞ்சுது. ஒரே மாதிரியான ஸ்டோரி லைன்னு சொன்னதுமே ஒரே ஸ்டோரியை வேற வேற ஆர்டிஸ்டை வச்சு வேற வேற நேம்ல லான்ச் பண்ணியிருக்காங்க நீங்க நினைக்க வேண்டாம். இந்த மாதிரி ஒரே ஸ்டோரி லைனோட இருக்கக்கூடிய எல்லா ஷோஸ்லயுமே ஒரு கேரக்டரோட ரியல் ஐடென்டிட்டி தெரியாம எல்லாருமே அந்த கேரக்டரை அபியூஸ் பண்றது, ஒஸ்டா ட்ரீட் பண்றது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா அந்த கேரக்டரோட ரியல் ஐடென்டிட்டி, அதாவது அவர் மிகப்பெரிய பணக்காரரு இல்லைன்னா செல்வாக்கு மிக்கவர்னு தெரியும் போது எல்லாருமே அவர் கூட போய் ஒட்டிக்கிற மாதிரியான ஒரு கேவலமான டெம்ப்ளேட்டோட தான் இந்த ஷோஸ் எல்லாத்தையுமே இவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி காப்பி பேஸ்ட் ஸ்டோரிஸோட இருக்கக்கூடிய பல ஷோஸை என்னால் இந்த ஆப்ல பார்க்க முடிஞ்சுது. ஒரு சில ஷோஸோட ஸ்டோரிஸ் அப்படிங்கிறது டிஃப்ரெண்டா இருந்தாலும் அது எல்லாத்தையும் விட சைனீஸா கொரியனானே தெரியாம இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சில ஷோஸோட ஸ்டோரி அப்படிங்கிறது டீசெண்டா டிஃப்ரெண்டா இருந்துச்சு. வீடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஷோவோட குவாலிட்டி அப்படிங்கிறது வேற லெவல்ல இருக்குது. மற்றபடி இதுல இருக்கக்கூடிய எல்லா ஷோவோட வீடியோ குவாலிட்டியுமே ரொம்பவே டீசெண்டா இருக்குது. ஒரு ஷோவோட ஒரு எபிசோடுக்கும் மற்ற எபிசோடுக்கும் நடுவுலயே வால்யூம்ல ஒரு சின்னதா ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. அப்புறம் அங்கங்க லிப்சிங் அப்படிங்கிறத மிஸ்மேட்ச் ஆகிறத என்னால நோட் பண்ண முடிஞ்சது. இது எல்லாத்தையுமே அவங்களால ஈஸியா ஃபிக்ஸ் பண்ணிட முடியும். ஆனா இது எல்லாத்தையும் விட முக்கியமா அவங்க ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது அவங்களோட ரைட்டிங்கை தான். கொஞ்சம் நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸை ஹையர் பண்ணி அவங்கள வச்சு நிறைய புது புது ஜேனர்ல டிஃப்ரெண்டான சீரீஸா லான்ச் பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போதைக்கு இந்த ஆப்போட ஆடை பார்த்துட்டு பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வர்ற அளவுக்கு உள்ள எதுவுமே இல்லை. நீங்க இங்க பே பண்ற அமௌண்ட்டுக்கு மற்ற ஓடிடி ஆப்போட சப்ஸ்கிரிப்ஷனா வாங்கிட்டு போயிடலாம். இவ்வளவு தூரம் இந்த வீடியோவை பார்த்தவங்களுக்கு இதுல என்ன ப்ரோ பெருசா மோசடி பண்ணிட்டாங்க, எதுக்காக இந்த ஆப்பையும் ரம்மி அப்புறம் ஃபேண்டசி கிரிக்கெட்டோட கம்பேர் பண்ணி இன்ட்ரோல அவ்வளோ சீரியஸா பேசுறீங்கன்னு சொல்லி யோசிப்பீங்க. ஒரு மொக்க படத்தோட ட்ரெய்லரை மட்டும் பக்காவா ரெடி பண்ணி புரோக்கர்ஸை வச்சு ப்ரொமோட் பண்ணி ஆகா ஓகோன்னு நமக்கே ஆசையை தூண்டுற மாதிரி பேசி நம்மள அந்த படத்தை பார்க்க வச்சா நமக்கு எப்படி இருக்கும்? இந்த கருமத்துக்காகவா இவ்வளோ செலவு பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வரும்ல. அதே மாதிரி தான் வெறும் 2 ரூபா தானேன்னு சொல்லிட்டு இதுல இருக்கக்கூடிய ஷோஸை பார்த்த 90% ஆஃப் பீப்புள்ஸ்க்கு இதுல இருக்கக்கூடிய எதுவுமே பிடிக்காது. அவங்கள ஒரு சிலருக்கு வேணா நம்ம ஆட்டோபேயை எனேபிள் பண்ணியிருக்கோம், அதை கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அன்இன்ஸ்டால் பண்ணோம் அப்படிங்கிற அவேர்னஸ் இருக்கலாம். அவங்க அப்படி கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அன்இன்ஸ்டால் பண்ணி தெளிவா தப்பிச்சிருவாங்க. ஆனா பல பேருக்கும் இதுல ஆட்டோபே எனேபிள் ஆயிருக்கிறதும் தெரியாது, அதை எப்படி டிசேபிள் பண்றது அப்படிங்கிறதும் தெரியாது. என்னதான் இவங்க துல்கரை வச்சு டிஸ்க்ளைமர் எல்லாமே கொடுத்திருந்தாலும் நம்ம மக்கள் அதை பார்க்கறது இல்லையா இல்ல பார்த்தோம் புரியலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பல பேர் இந்த மாதிரி ஆட்டோபே எனேபிள் பண்ணி வச்சு அவங்களோட காசை இழந்திருக்கிறத என்னால ரிவ்யூஸ்ல படிக்க முடிஞ்சது. இந்த ஆட்டோபேயை எப்படி கேன்சல் பண்றது, ரீஃபண்டுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். ஒருவேளை நீங்க இந்த ட்ரையலை ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு இது பிடிக்காம போகுது, இல்ல நீங்க இதை கேன்சல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 7th டே வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. 6th டேக்கு முன்னாலேயே நீங்க இந்த ஆட்டோபேயை கேன்சல் பண்ணிருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க கேன்சல் பண்றதுக்கு முன்னாலேயே உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட்டை டிடெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இந்த ஆட்டோபேயை கேன்சல் பண்றதுக்கு குக்கு டிவி ஆப்பை ஓபன் பண்ணிட்டு செட்டிங்ஸ்ல சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன்ல கேன்சல் ட்ரையல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணியும் கேன்சல் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்க எந்த யூபிஐ ஆப் வழியா இதுக்கு பேமெண்ட் பண்ணீங்களோ அந்த ஆப் வழியாவே எப்படி இதை கேன்சல் பண்றது அப்படிங்கிறத இவங்களே சொல்லியிருக்காங்க. நான் அதை ஸ்கிரீன்ல காமிக்கிறேன். ரீஃபண்டை பொறுத்த வரைக்கும் ட்ரையலை ஆக்டிவேட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைமா டெபிட் ஆகக்கூடிய அந்த 499 ரூபாய்க்கு எந்த விதமான ரீஃபண்டையே கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. செகண்ட் டைம் உங்களுக்கு இந்த மாதிரி டெபிட் ஆகுது அப்படின்னா நீங்க அமௌண்ட் டெபிட் ஆகி 3 நாளைக்குள்ள ரீஃபண்ட் ரெக்வெஸ்ட்டை ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீஃபண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலுமே நான் என்னோட ஒப்பீனியனை சொல்றேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆட்டோபே வழியா காசை ஆட்டையப்படக்கூடிய எல்லா ஆப்புமே அப்படி காசை எடுக்கிறதுக்கு முன்னால கண்டிப்பா ஒரு நோட்டிபிகேஷனை கொடுக்கணும். அதுலயும் குறிப்பா ட்ரையல்ல கம்மியான அமௌண்ட்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா பெரிய அமௌண்ட்டை டெபிட் பண்றதா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி டெபிட் பண்றதுக்கு முன்னால நம்மளோட யூபிஐ பின் ஆர் ஓடிபியை போட்டு என்டர் பண்ணி அந்த டிரான்சாக்ஷனை அப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆர்டரை கவர்மெண்ட் சைட்ல இருந்து இஷ்யூ பண்ணா ரொம்பவே நல்லா இருக்கும். ஃபைனலா இந்த ஆப்பை பத்தி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு பேப்பர் பண்டல். அட பாவிகளா டேய்.